சென்னை கொண்டித்தோப்பு வெங்கட்ராமன் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். SPCID பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் இவர் தற்பொழுது அதிமுக நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை கண்காணித்து தகவல் தெரிவித்து வந்தார். சம்பவத்தன்று இரவு 8:30 மணி அளவில் NSC போஸ் சாலையில் பாலசுப்ரமணியன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த இருவர் அவரை உரசிக்கொண்டு அதிவேகமாக சென்றுள்ளனர். இதனால் நிலை தடுமாறிய தலைமை காவலர் அவர்களை பின்தொடர்ந்து சென்று வடமாநில நபர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு நபர், எதற்காக சாலையில் நின்று இப்படி சத்தம் போடுகிறீர்கள் என பாலசுப்ரமணியை கேட்டுள்ளார். அந்த நபரிடம் தான் போலீஸ் என கூறிய அவர் வடமாநில நபர்கள் மீதுதான் தவறு இருந்ததாக கூறியுள்ளார். அதற்கு அந்த நபர் உங்களுடைய அடையாள அட்டையை காண்பியுங்கள் என்று கூறியதாகவும், எதற்காக உங்களிடம் காட்ட வேண்டும் என கேட்டதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நானும் காவலர்தான் எனவும் சென்னை பெருநகர காவல்துறையில் நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இரு போலீசாரும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பயன்படுத்தி அந்த இரு வடமாநில நபர்களும் தங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்று விட்டனர். இரு போலீசாரும் சாலையில் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருந்த நிலையில் பணி முடித்துவிட்டு அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ஒருவரும் இந்த சண்டையில் இணைந்துள்ளார். அந்த உதவி ஆய்வாளர் நுண்ணறிவு பிரிவு போலீஸ்காரருடன் சேர்ந்து கொண்டு SPCID தலைமை காவலரை தரக்குறைவாக பேசி கையால் கீழே தள்ளிவிட்டு எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. இதில் தலைமை காவலர் காலில் பலத்த காயமடைந்து எழுந்திருக்க முடியாமல் தலைமை காவலர் படுத்தபடியே கூச்சலிட்டதால் நிலைமை விபரீதமானதை உணர்ந்த நுண்ணறிவு பிரிவு காவலரும் போக்குவரத்து உதவி ஆய்வாளரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. வலியால் துடித்த தலைமை காவலர் தன்னுடைய நண்பர் பிரேம் என்பவரை உதவிக்கு அழைத்துள்ளார். அவர் வந்து பாலசுப்ரமணியத்தை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது அவரது வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவருக்கு மருத்துவர்கள் மாவுக்கட்டு போட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை மூலமாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலின் அடிப்படையில் ஸ்டான்லி போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவ இடத்தில் SPCID தலைமை காவலரை தாக்கியது சென்னை வடக்கு மண்டல நுண்ணறிவு பிரிவு காவலர் மகாராஜன் மற்றும் பூக்கடை போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் ஜோசப் என்பது தெரிய வந்தது. பிரச்சனை என்றால் போலீசார் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதுதான் வழக்கம். ஆனால் இந்த சம்பவத்தின் போது பாலசுப்ரமணியம் சீருடையில் இல்லாமல் இருந்ததும் அடையாள அட்டையை காட்டாமல் இருந்ததும் தகராறுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் ஸ்டான்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.